அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்துல அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. இவர் எப்படின்னா இதே படம் ஸ்பூஃபா கூட இருக்கு, அவருக்கு சான்ஸ் இருக்கு. பார்ட் 1 பார்ட் 2 மாதிரி. இந்த மூவி ஸ்டோரி ஃபர்ஸ்ட் கேட்கும் போது ஹாரர் ஃபிலிம் இஸ் ஆல்வேஸ் அ ஷோர் ஷாட், ஒரு சேஃபான ஒரு ஜானர் அது. அந்த பட் ஹருண் இந்த படத்துல ஒரு டிஃப்ரெண்ட் ட்விஸ்ட் கொடுத்து ஹி ஹஸ் போர்ட்ரேட் இட். ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. இன்டர்வெல் ரொம்ப கூஸ் பம்ப்ஸ் மூடாக இருக்கும் அது. அண்ட் திஸ் இஸ் மை செகண்ட் மூவி ஹாரர் ஃபிலிம். ஸோ ஃபர்ஸ்ட் படம் காமெடி ஹாரர் படம் பண்ணேன், ஹலோ நான் அப்படியே பேசுகிறேன், அது முடிஞ்சு இது. ஸோ இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங் டு ஒர்க் இன் திஸ் ஃபிலிம் அண்ட் டு ஒர்க் வித் ஹருண். ஏன்னா லாட் ஆஃப் ஐடியாஸ் ஹி கிவ்ஸ், லாட் ஆஃப் டிஃப்ரெண்ட் டோன்ஸ் எப்படி யூஸ் பண்ணலாம், லாட் ஆஃப் ரிசர்ச் பண்ணிட்டு நம்ம வி வென்ட் ஃபார் த ஃபிலிம். ஸ்பாட்லேயே நம்ம உட்காரும் போது ஆக்ஷன்ஸ் மொத்தம் ஹாரராக இருக்கும், இல்லைன்னா ரொம்ப ஃபன்னாக இருக்கும். இந்த ஹோல் டீம் ஒரு ஃபேமிலியாக நம்ம ஒர்க் பண்ணோம். அண்ட் அப்பப்போ சார் வீட்டிலேருந்து பிரியாணி எல்லாம் வரும். ஸோ திஸ் பி ஃபன் டேஸ். ஸோ ஐ ஹோப் நீங்கள்லாம் படம் பார்க்கும்போது யூ ஆல் என்ஜாய் த ஃபிலிம் பிகாஸ் சோனியா அகர்வால் மேம் ஒரு சூப்பர் ரோல் பண்ணியிருக்காங்க. பிரித்தி இஸ் ஆல்சோ டன் வண்டர்ஃபுல் ரோல். அண்ட் சோனியா அகர்வால் மேம் கிட்ட ஒர்க் பண்ணும்போது நிறையா I asked a lot of questions to her, and every version she's acted in the film. So how was it to work with this person, that person, and all that? And before action, சொல்றதுக்கு முன்னாடி she'll be one person. As soon as they say action, she turns into a totally different person. The character மாறுறாங்க. And I had a few scenes with her. So it was she was very helpful in those scenes. You know, normally I do a lot of humor in films. இந்த தாடி கொஞ்சம் ஒரு சீரியஸான ரோல் பண்ணியிருக்கேன். So it was interesting to act with her. அவங்க நிறைய சஜஷன்ஸ் கொடுத்தாங்க. And overall the whole packaging நல்லா வந்திருக்கு. the editing, the choreography, the camera work எல்லாமே ஃபைனல் அவுட் பார்க்கும்போது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக வந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ஆல் ஃபார் திஸ் வண்டர்ஃபுல் ஃபிலிம். அண்ட் ஹருண் கூட உட்காரும் போது ஒரு ஸ்கிரிப்டுக்கு வரும்போதே அந்த ஸ்பாட்ல ஹி ஸ்டார்ட் டிஸ்கஸிங் ஹிஸ் நெக்ஸ்ட் மூவிஸ். ஸோ ஐ திங்க் ஒரு படமே ஒரு 1 டேல முடிச்சிருவாரு அவரோட ஸ்கிரிப்டிங் செஷன். ஸோ ஆல்ரெடி ஐ திங்க் 3-4 ஸ்கிரிப்ட்ஸ் இஸ் லைன்ட் அப் ஃபார் ஹிம். ஸோ all the best to the team and நீங்கலாம் படம் பாருங்க. I hope you all get scared as much as we did. Thank you very much. டோட்டல் டீம், என்னோட சினிமாட்டோகிராஃபர் கண்ணனா இருக்கட்டும், சித்தார்த் வித்தனா இருக்கட்டும், அவரோட எனக்கு கொஞ்சம் காம்பினேஷன் இருந்துச்சு. சோனியா மேம், சுப்ரமணிய சிவா சார், அவரை ஆல்ரெடி நான் சந்திச்சிருக்கேன். அண்ட் இந்த படத்தில் அவரோட சேர்ந்து நடிக்கிறதுல எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிருக்கு. ஸோ ஓவராலாக எனக்கு இது ரொம்ப ஸ்பெஷல். ஏன்னா நான் பண்ண ஃபர்ஸ்ட் ஹாரர் ஃபிலிம். அண்ட் இந்த எக்ஸ்பீரியன்ஸே எனக்கு ரொம்ப ஹாப்பியாக, ரொம்ப ஒரு நல்ல ஃபன் வைப்பாக இருந்துச்சு. அண்ட் டெஃபினட்டா நல்லா வந்திருக்கு. ஸோ நீங்க எல்லாரும் தியேட்டர்ல போய் பார்த்து எங்களை சப்போர்ட் பண்ணணும். நன்றி. அதாவது இந்த இந்த பிரசாத்தை வந்து நீங்க ஒரு ஏடம் தோட்டம் மாதிரி உங்க பத்திரிகையாளர்கள் அத்தனை பேரும் ஒரு உல்லாசமா சந்தோஷமா இருக்கிறதுக்கும், அடுத்து ஒரு ஒரு அதாவது எப்படி கிஷ்கிந்தா மாதிரி, ராமாயணத்தில் வர்ற கிஷ்கிந்தா மாதிரி மிகச்சிறந்த முறையில் இந்த பிரசாத் இருக்கிறதுக்கு காரணமே வந்து அண்ணன் நிகழ்முருகன் தான். அவர் தான் வந்து இதை போராடி இந்த இடத்த வாங்கி தந்தார் உங்களுக்கு. உண்மையாலுமே ஒவ்வொரு பத்திரிகையாளர் மட்டும் நானும் நன்றி சொல்லிட்டே இருப்பேன் நிகழ்முருகனுக்கு. ஏன்னா இப்படி ஒரு அருமையான ஒரு விஷயத்த நிகழ்முருகன் தான் இதை ஏற்படுத்தி தந்தார். நான் ஓனர்கிட்ட 15 தடவை பேசி, அதனால அவருக்கு இந்த நேரத்தில் நன்றி தெரிவிப்போம். அடுத்தது தம்பி டான்ஸ் மாஸ்டர் கொரியோகிராஃப் பிரமாதமா பண்ணியிருக்காரு. பேய்கள் ஆட்டம் என்றது எப்படி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். சாமி ஆட்டமும் பேய் ஆட்டமும் ஏறக்குறைய ஒண்ணுதான். ஏன்னா வந்து சாமி கோயில் எல்லாமே கோயிலுக்குள்ளவும், பேய்களுடைய கோயில்களாக இருக்கின்ற இடுகாடு வந்து ஊருக்கு வெளியிலையும் இருக்கும். ரெண்டுமே நம்ம பார்த்தது கிடையாது. பட் இருந்தாலும் படத்துல அவங்க 2 பேருமே நமக்கு மிகச்சிறந்த விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க, பேய்களும் சாமிகளும். அண்ணன் சுந்தர் சி சொல்லுவாரு, நான் வந்து ஒரு 35 வருஷம் சினிமாவில் இருக்கேன்னா என்னை ஹீரோ ஏமாத்திருக்காங்க, என்னை சினிமாவில் பேய்கள் ஏமாற்றியதே இல்லைன்னு சுந்தர் சி சொல்லுவாரு. அதே போல இந்த படமும் இந்த டீமுக்கும் அண்ணன் ப்ரொடியூசருக்கும் அண்ணா இங்க ஃபண்டு பண்ணிக்காரு. அது என்ன இவரு ஃபண்டு கொடுத்துருக்காரு நமக்கு. அவருக்கும் மிகப்பெரிய வாழ்த்துக்கள். இந்த பேய் படம் வந்து உங்க எல்லாத்தையும் மகிழ்ச்சிப்படுத்தி எங்களுக்கும் திருப்தியை கொடுக்கும், அதாவது பொருளாதார ரீதியாகவும் திருப்தி கொடுக்கும்ட்டு எங்களை நாங்களே வாழ்த்தி அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு உங்களையும் வாழ்த்தி நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி.